ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாரையும் பார்க்கிறது எனக்கு சொன்னது போலதான் மறுபடியும் எனக்கும் ஒரு சந்தோஷம் தான். எல்லாரையும் மறுபடியும் பார்க்கிறதுக்கு அநேகர் என்னை உங்க ஜெபங்கள்ல நினைத்து கொண்டு வருகிறதையும் மிகுந்த நன்றியுடையவனா இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய இருதயத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியம், என்னோடு கூட எனக்கு பேசின ஒரு காரியம் என்னை உணர்த்தி வைத்தது. எவ்வளவு நான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னது. கடைசி காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வருகை சமயமா இருக்கு. அதனால சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த காலம். இன்னும் சொல்ல போனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்க பார்த்தாலும் என்ன இருக்குன்னா, நிறைய பேர், ஒரு சிலர் சொற்பமான ஜனங்கள் தான் தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்து போயிட்டே இருக்காங்க. அநேக பேர் என்னன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மறைமுகமாய் அவர்களிடத்துல பின்மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் பேக் ஸ்லைட் ஆகுறாங்க. அவங்க ஒரு காலத்துல நல்ல தேவனுக்காக வைராக்கியமா இருந்தாங்க, நல்ல இதுவா இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த நாள்ல அவங்க பார்க்கின்றவர்கள் அவங்களிடத்துல வெளியே தேவ பக்திக்குரிய வேஷம் இருக்கு, ஆனாலும் கூட அவங்க வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் அவங்களுக்கு இருக்கு, தெரியல. அந்த பின்மாற்றம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஏன், அதனால என்ன அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி நாம இந்த நாட்களில வாடுகிற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஒரு சித்தம். அப்படி அவர் பின்மாற்றத்துல நம்ம பின்வாங்கி நம்ம போகின்ற வேலை என்ன ஒன்னா, தேவனுடைய இருதயம் நம்ம யார் பேர்லயும் என்ன பண்ணாருன்னா அவர் மேல சந்தோஷமா இருக்காது. இப்போ இந்த நாள்ல நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்றது, ஏன் நான் பின்மாற்றத்துல போகிறேன், இல்லைன்னா எதனால எனக்கு பின்மாற்றம் ஏற்படுகிறது. அதான் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம இதுவா இருக்கிறோம்னா, ஆனா நம்மையே அறியாம என்ன வரும்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் பின்வாங்கி போயிடும். முன்ன சில பேர் முன்ன போக முடியாது, அதனால அநேகர் பின்வாங்கிடுவாங்க. இயேசுவின் நாட்கள்ல அது நடந்தது. இயேசுவின் நாட்கள்ல 12 பேர் சீஷர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவாயிட்டு இருந்தது. அந்த 70 பேர் வரும்போது கூட இயேசு கிறிஸ்து ஏதோ ஒண்ணு இதை பத்தி சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த அநேக பேர் ஐயோ இது கடினமான உபதேசம், யார் இதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் பின்வாங்கிட்டாங்க. நிறைய பேர் ஒரு இது இல்லை. அப்பதான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. கேட்ட உடனேதான், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு முதற்கொண்டு அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, தேவனை இறுக பற்றி கொண்டாங்க. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நான் இப்படி இருக்கும்போது ஒரு இதுல நான் இப்படி இந்த சில வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வருகிறது, ஏன் அநேகர் பின்மாறி போகிறாங்க, பின்வாங்கி ஏன் போகிறார்கள் அப்படின்றத குறித்து ஒரு நாள் என்னிடத்துல தேவன் அதை குறித்து பேசினாரு. அதுதான் இந்த நாள்ல உங்களோடு கூட தியானித்து நிறைய இருக்கு வேதத்துல. உங்களுக்கு ஏதோ இத்தனை பேர் தான், ஒரு 4-5 பேர் தான் பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வேதத்துல அநேக இடங்களில பார்த்தீங்கன்னா அவங்க பின்மாற்றத்துல போனதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனுடைய ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதோட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எதனால அவங்க விழுந்து போனாங்க, எதனால அவங்க பின்வாங்கி போனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஜாக்கிரதையா இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சகரியா போனன்னு சொல்கிறது போல, மற்றவனுடைய வீழ்ச்சி எனக்கு ஒரு பாடமா இருக்கணும். அவங்களுக்கு ஐயோ விழுந்துட்டாங்களே, அப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லாதபடிக்கு, அந்த வீழ்ச்சி எதனால அவங்க விழுந்தாங்கன்னு பார்த்த உடனே அந்த வீழ்ச்சி அவங்களை நான் பரியாசம் பண்றதுக்காக கிடையாது, அவங்க வீழ்ச்சினால நான் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்ளணும். அதுதான் நான் இந்த நாள்ல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க இந்த வேதத்தை நம்ம எல்லாம் தியானிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 37-38வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 37-38. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். இதை எபிரேய ஆக்கியன் எப்படி எழுதுறாருன்னா, வருகிறேன் என்று சொன்னவர் நம் ஆண்டவர்.
இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், தாமதம் பண்ண மாட்டார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் இன்னும் அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அதனால விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்ப இந்த நாள்ல தேவனுடைய ஆத்மா அல்லது தேவன் என் பேர்ல சதா அவர் என் பேர்ல பிரியமா இருக்கணும்னு சொன்னா அவனே அவன் பின்வாங்கி போகாதவனா இருக்கணும். அவன் பின்வாங்கி போவான்னு சொன்னா அவன் மேல என் ஆத்மா பிரியமா இராதுன்னு சொன்னார். சோ இதுதான் இந்த நாள்ல உங்களோடு கூட எதனால் பின்வாங்கி போகிறார்கள், ஏன் பின்வாங்கி போகிறார்கள் அப்படின்ற அது என்னன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப நம்ம ஜாக்கே சொல்லுவார், ஒரு மலையில உள்ள ஒரு செங்குத்தான ஒரு இடத்துல நீங்க சைக்கிள்ல ஏறுறீங்க. நீங்க பெடல் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த செங்குத்தான அந்த இடத்துல இல்லைன்னா அந்த அந்த மலை மேல உங்களால ஏறிக்கொண்டே இருக்க முடியும். நீங்க ஒன்ஸ் நீங்க பெடல் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒன்றுமே செய்யாம நிறுத்திட்டீங்கன்னு சொன்னா உடனே என்ன வரும்னு சொன்னா, சைக்கிள் மேல ஏறாது. அந்த சைக்கிள் என்ன பண்ணும், எப்படி நீங்க மேல ஏறினீங்களோ அதே மாதிரி அந்த சைக்கிள் இருக்கிற பின்னாலேயே அது கொண்டே இருக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் சைக்கிளை பெடல் பண்ண என்ன நடக்குன்னு சொன்னா, நான் முன்னேறி கொண்டே போய்கொண்டே இருப்பேன். நான் அது நிறுத்தும் போது, நான் ஒன்றுமே செய்யாம நான் நிறுத்தும் போது என்ன ஆகும்னு சொன்னா, சைக்கிள் முன்னே ஏறாது. அது பின்னாலேயே அந்த சைக்கிள் பின்னாலேயே வந்துட்டே இருக்கும். அததான் பின்வாங்கி போகிறது. அப்படின்னா நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் பொழுது அப்படின்றது. அந்த ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் நான் அதான் ஒன்றும் செய்யாம, அதே இது ஒன்றும் செய்யாம இருக்கணும் அப்படின்னா ஊழியம் செய்யறதா இல்ல வேற என்ன? இல்ல அது இல்லை அவர் சொல்ல வர்றது. யார் ஒன்றுமே செய்யாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இயேசுடைய சகோதரர்கள் இதை சுட்டி காட்டுறாங்க. இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் உண்டு. அந்த 4 சகோதரர்கள்ல அவங்க சொல்றாங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்துல, பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். இதுதான் இயேசு அவங்களோட சகோதரர்கள் அதை சுட்டி காட்டினாங்க. ஆவியானவரும் அதை அப்படியே எழுதி வைத்தார். அதுல என்ன இருக்குன்னா, ஒன்றுமே இந்த பூமியில ஒன்றுமே செய்யாம அவங்க எதையுமே செய்யாம இருக்கிறவங்க யார் இருப்பாங்கன்னு சொன்னா, அவர் சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை 2-2-4ன்றது போல அவர் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பிரபலமா இருக்க விரும்புகிற யாரா இருந்தாலும் கூட சரி, அவங்க ஒன்றுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப இததான் நான் இந்த 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 காரியத்தை தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்து சொன்னாரு. எப்போ உன் வாழ்க்கையில நீ பிரபலமா இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அப்பொழுதெல்லாம் நீ என்ன அப்படின்னா நீ பின்வாங்கி போகிற ஒரு மனுஷனா இருப்பாய் அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம் நான் பிரபலமா இருக்கணும், நான் என்னை இன்னும் சொல்ல போனா நான் என்னை முன்னிறுத்தி என்னை என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுற மனுஷனா இருக்கணும், என்னை எந்த இடத்துல நான் தான் நான் என்னை முன்னிலைப்படுத்தி காட்டுற ஒரு மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யாரா இருந்தாலும் சரி, இது இன்டர்நேஷனல் ப்ராப்ளம், எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இந்த மாம்சத்துல இந்த மாம்சத்துல அந்த தீங்கு எல்லாருக்கும் உண்டு. ஏதாவது எல்லாமே உலகத்தினுடைய ஆவி இப்படிதான் இருக்கும், உலகத்திலேயும் அப்படிதான் இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா எப்பொழுதும் தன்னை பிரபலப்படுத்தி காட்டுற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவர் அந்த வார்த்தையை சொன்னார், பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் என்ன பண்ணுனா அந்தரங்கத்துல அவன் ஒன்றையும் செய்யவே மாட்டான். அப்ப என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து அந்தரங்கத்துல தன்னை ஒன்று செய்து கொண்டே இருந்தார். அந்தரங்கத்துல இயேசு கிறிஸ்து அந்தரங்கத்துல அவர் ஏதாவது ஒண்ணு செய்துட்டே இருக்கிறத அவங்க பார்த்துதான் இப்படி அந்தரங்கத்துல அவங்க இப்படி செய்யறிய, இதெல்லாம் பிரபலமா இருக்க விரும்புகிறவங்களாம் செய்ய மாட்டாங்க. பிரபலமா இருக்க விரும்புகிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்தரங்கத்துல அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவங்க சகோதரர்கள் குத்தி காட்டுறாங்க அவரை. ஆமா பிரியமானவர்ல, இது எப்பவுமே இதுக்குதான் நான் ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவரே, என்னிடத்துல பின்மாற்றம் இருக்குது,
என்னிடத்துல ஏன் பின்மாற்றம் இருக்குதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துல என்னை பிரபலப்படுத்தி காட்டுகிறேன். என்னை பிரபலத்தி காட்டுகிறதுனால எனக்குள்ள பின்மாற்றம் வருது. அந்த பின்மாற்றத்து நிமித்தம் நான் என்ன வரும்னா, தேவனுடைய ஆத்துமா என்னை குறித்து சந்தோஷப்படல. என் ஆத்துமா பிரியமா இராதுன்னு சொன்னது போல, தேவனே உங்களுடைய ஆத்துமா என் மேல பிரியமா இல்ல. தேவனே நீங்க என் மேல பிரியமா இல்ல. என் மேல ஒரு துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப தேவன் இதை பார்க்கிறேன். இதை எப்படி பார்க்கிறேன்னா, ஓஹோ! இப்படி பிரபலமா இருக்கிறவங்க தான் தேவனை வந்து துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களோ! இப்ப நான் உங்க எல்லாருக்கும் சிஎஃப்எஃப்ஜில இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும், குடும்பங்களுக்கும் நான் சொல்றதுன்னா, நீங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் எல்லாருமே எல்லாருமே என்னன்னா, தேவனை வந்து நான் வந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க இருக்கணும். உங்களில் ஒருத்தரும் கூட நீங்க பின்வாங்கி போனவர்களா நீங்க இருக்கக்கூடாது. அந்த பின்வாங்கி போகிற மனுஷர்களா குடும்பங்களா இல்ல சகோதர சகோதரிகளா நீங்க இருக்கக்கூடாதுன்னா, நீங்க 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 கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய உங்க கோல் எதுவா இருக்கணும்னு சொன்ன, ஆண்டவரே எந்த இடத்துலயாவது என்னை பிரபலப்படுத்தி காட்டுகிறேனா ஏதாவது ஒரு இடத்துல, எந்த இடத்துலயாவது நான் வேலை செய்யற இடத்துல, என்னுடைய சபையில, அல்லது நான் எந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது நான் தான் அதிமுக்கியமானவன், என்னை வந்து முன்னிலைப்படுத்தி காட்டுறேன்னா, அது எல்லாருக்கும் உண்டு. இல்ல இல்ல எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது கிடையாது. இது எல்லாருக்கும், இது ஏதோ ஒரு எண்ணத்துல என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை வருகின்ற வேளையில வந்து அந்த இடத்துல வந்து என்னை பிரபலப்படுத்தி காட்டுகிற ஒரு சுபாவம் எனக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, முதல்ல தன்னை பிரபலப்படுத்தி காட்டினதுல மனுஷன் யார் தெரியுமா? உங்களுக்கு என்ன, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்கேதான் ஒரு மனிதன் முதலாய் தன்னை பிரபலப்படுத்தி காட்டணும். முதலா அவன் தான். அவனுக்கு எப்படி அவன் அவனுக்கு காட்டும்போது அங்க என்ன நடந்ததுன்றதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். நிறைய இருக்கு. அது இதெல்லாம் சொல்ல போனோம்னா நேரங்கள் பத்தாது. அவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பிரபலப்படுத்தாம அது வந்து தன்னை வந்து அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ண அநேக பரிசுத்தவான்களும் உண்டு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. இவன் எடுத்தோன்னா ஆண்டவர் சொல்ல, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து கீழே விழுந்த, நீ ஜாதிகளை ஈனப்படுத்தினவன், நீ தரையிலே விடப்பட்ட அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா ஏன் அந்த மாதிரி எழுதுறாருன்னா, 13ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு அதுக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன், உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. நீ வந்து எப்படி சொன்னா, நான் ஏறுவேன், நான் வந்து உயர்த்துவேன், நான் அங்க வீற்றிருப்பேன், மறுபடியும் நான் உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணனா, உன்னை பிரபலப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறேன். அதாவது உனக்கு இருக்கிற இடத்துல உனக்கு நீ ஒரு தூதனா இருக்கணும்னு உனக்கு விரும்பல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, உன்னை பிரபலப்படுத்தி காட்டணும். பிரபலமா இருக்க நீ விரும்புற. நீ பிரபலமா இருக்க விரும்புகிறதுனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆனாலும் நீ என்ன அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். அப்ப என்ன வந்து என்னுடைய என்னன்னா, எப்பவுமே ஒரு மனுஷன் வந்து தன்னை பிரபலப்படுத்தி காண்பிக்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னா, அவன் வந்து இங்க போவான்னு சொன்னா, அவங்க அகாதமான அந்த பாதாளத்துக்குள்ளதான் போவாங்க. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் தேவன் அவங்களை வந்து அப்படிதான் தள்ளுவார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாதவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அவங்களை வந்து அந்த பாதாளத்துக்குள்ள, இன்னைக்கு அப்படிதான் பிசிக்கலா இருக்காது. ஆனா அவங்க வந்து இதுவா பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய லைஃப் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்களுடைய லைஃப் வந்து அந்த பாதாளத்தில் இருக்கிறது போலதான் அவங்களுக்கு காணப்படும். காரணம், இவன் தான் முதல் ஆள் யாருன்னு சொன்னா, அவன் வந்து தன்னை வந்து பிரபலப்படுத்தி காட்டணும். தேவனுக்கு மேலாக, தேவன் இல்ல, தேவனுக்கு மேலாக அவர் இல்ல. தேவன்
அவர் என்ன பிரபலப்படுத்தி காட்டுறது பாரு, நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, சாத்தான் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆவிதான் அது. எப்பவுமே நம்ம இடத்துல அந்த மாதிரி ஒரு ஆவி என் இடத்துல இருக்குதுன்னு சொன்னாவே, நிச்சயமா எனக்கு தெரியும். நல்லா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து லூசிஃபர் அவனுடைய ஆவி தான் அந்த ஆவி. அதுல வந்து தேவன் என்ன பண்ணுவான்னா, அவனை தள்ளிட்டு பிரபலப்படுத்தி காட்டுற நம்ம விட்டுற மாட்டார். நமக்கு என்ன வந்து அதே மாதிரி பாதாளம் போல நம்மையும் கூட தேவன் இருந்தார். அப்படிதான் அவன் விழுந்தான். அவன் விழுந்தது வேற எதுவும் கேள்ல. அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, வேற எதுவும் பண்ணல. அவன் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணான், தன்னை பிரபலப்படுத்தி காட்டுறான். அதனால ஒன்றுமே செய்ய முடியல. தேவன் அவன் ஒண்ணுமே செய்யல. அவன் ஒண்ணுமே செய்யாதனால என்ன பண்ணா, தூதனாய் இருந்தவன் வந்து பிசாசாய் மாறி போனான். பெரியமானவர்களே, இதுதான் வந்து ஒரு நம்ம நாட்களில இதுதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பின்வாங்கி போகும் பிரபல்யம் உங்களை பின்மாற்றத்துக்கு நேராய் நடத்தும். இல்லைன்னா உங்களை பின்வாங்கி போக செய்தும். பிரபலம் வந்து உங்களை பின்வாங்கி, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாது, நீங்களே பின்மாறி போகிறதே உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க இழப்பீங்க. பாவத்தின் மேல இருக்க சீரியஸ்னஸ் இதாகும். அப்புறம் ஒவ்வொன்றா என்ன பண்ண, ஒவ்வொன்றா உங்களை வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த இது வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஒண்ணா பின்னால் நீங்கள் விழுகிறது அல்லது நீங்க பின்மாறி போகிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது என்ன, இது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. பின்மாற்றம்ன்றது ஒரு ஸ்லோ பாய்சன், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பிரபலமாய் இருக்க இதுன்றதுலாம் என்னன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டா எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்படியே பின்மாறி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த இதில் நடக்கின்றவர்கள். இது மாதிரி நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கையில வந்து என்ன பண்ணாங்கன்னா பின்வாங்கி போனவங்களாங்க இருந்தாங்க. அதுல முதல் நபர் தான் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன். சாத்தான் வந்து அவன் வந்து அதல பாதாளத்துல தள்ளுண்டு போனவன். அவன் வந்து ஏன்னா அவன் வேற எதுவுமே பண்ணல. அவன் பண்ணது வந்து தன்னை வந்து பிரபலமாக்கித்தான் தான் பிரபலம் அப்படின்றது. நான் என்னை விட்டா வேற ஆளே கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாம வந்து அது மாதிரி மாறிடும். நமக்கு அது நல்லதா தெரியும் இந்த இடத்துல. ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா, பிரபலத்தின் ஆவி உங்களை பாதாளத்துக்கு நேராக தான் வழி நடத்தும். அந்த பிரபலத்தினுடைய ஆவி உங்களை என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அது வந்து உங்களை சிதறி போக பண்ணும். ஆகவேதான் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். பின்வாங்குகிறது இது வந்து முன்னேற விடவே விடாது. அவன் முன்னேறல பாருங்க. அடுத்தது தேவன் அவனை வந்து கீழே தான் தள்ளாரு. அவன் முன்னேறல இன்னும். ஏன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் வந்து குரோத் ஆகல, இன்னும் நான் ஏன் வளரல? ஆனா காலத்தை பார்த்தால் நான் போதகனா இருக்க வேண்டியவன். நான் காலத்தை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் நான் எனக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கணும். காலத்தை பார்த்தா நான் இன்னும் வந்திருக்கணும். ஏன் நான் இன்னும் வரல? ஜாக் சொல்லுவார், சில நேரத்துல சில பேர்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தரையில படுத்துன்னு வாயில ஃபீடிங் பாட்டில் வச்சுன்னு கையை காலை வச்சுன்னு இருக்கிற போல இருக்கிறாங்க நிறைய பேர் இருப்பார். இன்னும் பாலை குடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் இதாக ஆகலை. ஏன்னு சொன்னா அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னா, அவங்களிடத்துல இந்த பிரபலமானது அப்படின்னு. அதுதான் அவர் சொன்னார். யோவான் சகோதரர் சொன்னார், பிரபலமாய் இருக்க விரும்புகிற நீ அந்தரங்கத்தில் நீ ஒன்றும் செய்யவே மாட்ட. அது இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஒண்ணா, என்னுடைய அந்தரங்கத்துல நான் வந்து என்னை சுத்திகரிக்கிறவனா, என் அந்தரங்கத்துல சின்ன ஒரு கோவப்பட்டேன், இல்ல சின்ன ஒரு எரிச்சல் வந்துடுச்சு, சின்ன ஒரு கசப்பு என் இருதயத்துக்குள்ள வந்தது, இல்ல ஏதாவது ஒண்ணு வரும்போது என்ன பண்ணா, என்னை நான் சுத்திகரித்து கொண்டு இருக்கணும்னா இருந்துட்டே இருப்பேன். சாத்தான என் சிந்தையில பலவந்தம் பண்ணுகிறவனா இருப்பேன். சாத்தான் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒரு 9 சிந்தையில வந்து தாறுமாறான ஒரு எண்ணத்தை போடுறவனா இருப்பேன். ஒண்ணு நான் பயப்பட மாட்டேன். நோ, நீ என்னதான் நீ போடு, நீ குப்பையே கூட கூடாது என் சிந்தையில போடு. எனக்கு தெரியும் இது வந்து எனக்கு வந்து எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிஞ்சு போயிட்டுருவேன். எனக்கு ஒருமே எதுவும் இருக்காது. ஏன் அப்படி இருக்குன்னா, நான் பிரபலமா இருக்க விரும்பல நான். அவ்வளவுதான். அதனால என் அந்தரங்கத்தில் இப்படி வரும்பொழுது, ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக மோங்குப்புற விளக்குற மனுஷனாக இருப்பேன் நான். என் பிரியமானவர்களே, ஆனா சாத்தான் மாதிரி செய்யல, லூசிபர் மாதிரி செய்யல. அவனுக்கு ஒரே ஒரு நான் பிரபலமா இருக்கும். தேவன் பார்த்தா நீ பிரபலமா இருக்கியா, பின்வாங்கி போ, அவ்வளவுதான். உனக்கு இனிமேல் நீ வந்து உன்னால முன்னேற முடியவே முடியாது. உனக்கு பின்னால இருக்கிற தூதர்கள், உனக்கு பின்னால இருக்க எல்லாருமே வந்து முன்னே வந்துருவான். ஆனா நீ முன்னேற முடியவே முடியாது.
என் முன்னேற்றத்துக்கு ஒரே ஒரு தடை எங்க இருக்குன்னு சொன்னா, என்னோட இருதயத்துல எங்கேயோ ஒன்று இடத்துல ரகசியமா ஏதோ ஒரு இடத்துல நான் பிரபலமாகணும், நான் பிரபலமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துட்டு. அதுதான் ரொம்ப டேஞ்சரானது. இத முதல்ல பலிக்கடாவானது யார் தெரியுமா? முதல்ல சாத்தான் யார தெரியுமா பலி வச்சோம்? உங்களுக்கு தெரியுமா? இடத்துல முதல் பலி, முதல் பலிக்கடா அதுல ஆனது. முதல்ல இந்த 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 இதுக்கு பலியானது, பலிக்கடாவாய் மாறினது யார் தெரியுங்களா? முதல்ல பலிக்கடாவானது ஆதாமும் யாவாளும் தான். ஆமா, ஆதாமும் யாவாளும் தான் இது முதல் பலிக்கடா. ஏன்னா அவன் அங்கிருந்து கீழே விழுந்தான்ல, அதனால அவன் என்ன பண்ணா ஒரு ட்ரிக்ஸ் கையாண்டான். எனக்கு என்ன இப்ப எடுத்துக்கோ, நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு வேதத்துல. ஆண்டவர் என்னோடு கூட பேசுனது எனக்கு உணர்த்தந்த உங்களுக்கும், உங்க சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன். நீங்க எதுக்காக நான் இதை பேசுறேன்னு சொன்னா, நீங்க தேவனுடைய ஆத்மாவுக்கு நீங்க பிரியமானவர்களா இருக்கணும். CFFGல இருக்கிற நீங்க ஒருவரும் கூட என்ன பின்வாங்கி போகிறவர்களா இருக்கக்கூடாதுன்ற அந்த ஆதங்கத்தில் தான் உங்களுக்கு அதை காண்பிக்க விரும்புறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. அவன் எப்படி வரான் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு சாதாரண மனுஷனா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா தேவர்களை போல இருப்பீங்க. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா பிரபலமானவர்களா இருப்பீங்க. நீங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நீங்க சாதாரண ஒரு மனுஷன் போலதான் இருப்பீங்க. பாருங்க எப்படி நைஸா, அப்படி நான் சொன்ன ஸ்லோ பாய்சன், அப்படி நைஸா ஒண்ணும் தெரியாத மாதிரி, எப்படி அப்படி கண்ணி அதான் அவன் பேரு வஞ்சகன். வஞ்சகமான வார்த்தைகள், வஞ்சகமா வார்த்தைகளை சொல்றது. நீங்க நீங்க மனுஷர், இப்ப பாருங்க நீங்க மனுஷர்களா தான் இருப்பீங்க. இது மனுஷரா இருக்கிறது நல்லது இல்லை. நீங்க தேவர்களை போல இருக்கணும். நீங்க தேவர்களை போல அப்படின்னா நீங்க பிரபலமா இருப்பீங்க. அப்பதான் நீங்க இல்லைன்னா என்ன ஒரு சாதாரண மனுஷர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகவே நீங்க என்ன பண்ண, நீங்க தேவர்களை போல நின்று சொன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பிரபலமா இருக்க வேண்டியவர்கள். நீங்க நல்லா இதுவா இருக்க வேண்டியவங்க. ஆனா நீங்க பாருங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க சாதாரண மனுஷர்களா தான் இருக்கிறீங்க. நீங்க மனிதர்களா இப்ப இருக்கிறீங்க. தேவன் உங்களை மனுஷனா தான் போட்டாரு. ஆனா இந்த கனியை நீங்க புசிக்கும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, உங்க கண்கள் திறக்கப்படும். நீங்க இதாயிடுவீங்க. நீங்க தேவர்கள் போல அப்படின்னா அர்த்தம்னா, அதாவது நீங்க பிரபலமானவர்களா இருப்பீங்க, ரொம்ப பிரபலமானவர்களா இருப்பீங்க அப்படின்னு காட்டான். உடனே என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல 2 பேரும் அதுக்குதான் பலியானாங்க. ஒரு ஆசை, தேவர்களை போல நீங்க யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி மேன். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எப்பவுமே நான் சபையில அடிக்கடி சொல்லுவேன், பி அன் ஆர்டினரி மேன் ஆல்வேஸ், பி அன் ஆர்டினரி சிஸ்டர் ஆல்வேஸ். நான் சொல்லுவேன், டோன்ட் பி கேபிட்டல் பி பிரதர் அப்படின்னு. எப்பவுமே ஒரு கேபிட்டல் பி பிரதரா இருக்காதீங்க, கேபிட்டல் எஸ் சிஸ்டரா இருக்காதீங்க. எப்பவுமே ஆர்டினரி பிரதர். நான் ஒரு சாதாரண ஒரு சகோதரன், நான் ஒரு சாதாரண ஒரு சகோதரி, நான் ஒரு சாதாரண நான் கேபிட்டல் ஸ்மால் பி பிரதர், நான் ஒரு ஸ்மால் எஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்க இருங்கன்னு சொல்லுங்க. ஏன்? அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரபலத்தை விரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பின்வாங்கி போகிறவர்களா இல்லாம என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அவங்க போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா என்ன அவங்க இருக்காது, ஒரு டிம் ஆயிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிம் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு வருஷம் போனா மறுபடியும் டிம் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு நாள் பண்ணா மறுபடியும் டிம் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி தெரியுமா இருந்தேன், ஆமா எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க, இப்ப அப்படி. ஏன் மாதிரியா நீங்க ஏன் பின்வாங்கினீங்க? எதுக்கு பின்மாற்றத்துல போனீங்க? ஏன் பின்வாங்கினீங்க? ஏன் பின்வாங்கினீங்கன்னு சொன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அங்க சாத்தா என்ன பண்றான்னா, ஜஸ்ட் உங்களை பூஸ்ட் பண்ணி காட்டான். நீங்க பிரபலமா இருக்க வேண்டியவர்கள், நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க பிரபலமா இருக்க வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, சாத்தா என்ன பண்ணிட்டான்னா, அது நைசா நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்ட்டான். உடனே என்ன பண்ணாங்க இவங்க, உடனே அதுக்கு பலியானாங்க. முதல் பலிகடா அவங்கதான். முதல்ல பலியானவொன்னே என்ன நடந்தது தெரியுமா? அவங்க அந்த மாதிரி அவங்க என்ன ஆனாங்கன்னு சொன்னா, உடனே அதுல இருந்து பாருங்க அவங்க எனி இம்ப்ரூவ்மெண்ட், எதனா டெவலப்மெண்ட், நோ டெவலப்மெண்ட்.
அவங்க வேற என்ன பண்ண தேவனோடு கூட. அதுக்கப்புறம் நீங்க வேதத்தை நீங்க எங்க பாருங்க, ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட மறுபடியும் நடந்தார்கள், ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட பேசினாங்க. இன்னும் உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பிரசன்னத்திலிருந்து தேவன் அவங்க வெளியே தரல. உங்க மேல என் ஆத்துமா பிரியமா இல்லை. நீங்க பிரபலத்தை விரும்பினதுனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நீங்க ஒன்றுமே செய்யல. நீங்க ஒண்ணுமே நீங்க என்ன இல்லை. உங்க மேல என் ஆத்துமா பிரியமா இல்லை. நீங்க பின்வாங்கி போயிட்டீங்க. நீங்க பேக்ல போயிட்டீங்க. நீங்க பின்வாங்கி போனதுனால உங்க ஆத்துமா என் மேல பிரியமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணாருன்னா அவங்கள தள்ளியே தள்ளிட்டார். பார்த்துருக்கீங்களா? அப்படி இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நான் சொல்கிறது நீங்க ஏதோ இல்ல எங்க இதுல நாங்க எல்லாரும் இப்படித்தானே இருக்கிறோம் இல்ல. மேபி மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். மற்றவங்களும் சில நேரத்துல பிரபலம்ன்றதுலாம் ஏதோ ஒரு இதுல பேசுனதுனால கிடையாது. என்னுடைய அனுதின வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த இடத்துலயும் என்ன நான் ஒரு ஐ திங்க் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, நான் அதிமுக்கியமானவன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஆண்டவரே என்னை ப்ரொஜெக்ட் பண்ணுகிற எந்த இடத்துலையும் என்ன ஆண்டவர் பின்வாங்கி போயிடுவேன். முதல் பலியானவங்க பாருங்க, முதல்ல பலியானவங்க என்ன பிரபலமாக இருக்க விரும்பணும். அது அடுத்தது அதே நிறைய இருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்னா நம்ம ஆண்டவருக்கு சொல்ல ஒவ்வொன்றா பார்த்தோம்னா நமக்கு நிறைய இல்லை. இது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் அது தெரியாது, அங்க பிரபலம்ன்றது தெரியாது. நான் தான் சொல்றேன்ல, அது சுகர் கோட்டட் பாய்சன் மாதிரி ஒரு பாய்சன் இருக்கும். அது பாய்சன் சாத்தான் சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவோம்னா மேல கொஞ்சம் சக்கரை சுகர் கோட்டட் கூட ஒண்ணும் இல்லை பாருங்க, கசப்பாவும் இல்லை, தித்திப்பா இருக்கு, சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மனா இந்த சுகர் கோட்டட் ஒன். பிரபல்யம்ன்றது என்னன்னு சொன்னா ஒரு சுகர் கோட்டட் ஒன். அதை சாப்பிட்ட உடனே மேல திட்டிப்பா தான் இருக்கும். ஆனா அது உள்ள அது தட் இஸ் அ பாய்சனஸ் ஒன். பாய்சனஸ். இங்க பாருங்க, அடுத்தது 13ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. லோத்து எப்படி மாறி பண்ண என்ன பிரதர், லோத்து எங்க அப்படி என்ன பிரபலம் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, ஆவியானவர் நமக்கு காண்பிக்கும் போது ஐயோ ஆமா லோத்து அப்படிதான் இருந்திருக்கான். எப்படி லோத்து பாருங்க, இவங்க என்ன எழுதி விட்டீங்கன்னா 6ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 5 ஆபிராமோடனே லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமற் போயிற்று. குட், வெரி குட். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஏன் வாக்குவாதம் உண்டாச்சு? எதனால வாக்குவாதம் உண்டாகும்? ஏன் வாக்குவாதம் உண்டாகுது? நல்லதானே இருக்கா? உனக்கு ஆடு மாடு இருக்கு, அவனுக்கு ஆடு மாடு இருக்கு. உனக்கு எல்லாம் இருக்கு, அவனுக்கு எல்லாம் இருக்கு. அவனுக்கு ஆஸ்தி இருக்கு, உனக்கு இருக்கு. அப்ப 2 பேருக்கு எதனால வாக்குவாதம் வருது? சரி, 2 பேருக்கு ஏன்னா இதுவா இருந்தா பரவாயில்ல, வாக்குவாதம் இல்லாம இருந்தா ஒண்ணுமே இல்லை. 2 பேருக்கு தான் இருக்குது, 2 பேரும் நல்லா தான் இருக்குது. ஏன் 2 பேரும் வாக்குவாதம் போடுறேன்? வாக்குவாதம் எதனால வந்தது? ஏன் வாக்குவாதம்னா அடுத்து அவர் சொல்றாரு, அடுத்தது ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் லோத்தை இப்போ நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம் சகோதரர்கள் வேணாம் வாக்குவாதம். நீ வேணா போய்க்க, நீ வலது பக்கம் போனா போய்க்க, நான் இடது பக்கம் போறேன். நீ தெற்க போனா நான் வடக்க போறேன். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். நீ எப்படியோ நமக்கு 2 பேருக்குள்ள சண்டை வேணாம், வாக்குவாதம் வேணாம். நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முந்துறது யார முந்துறாருன்னா ஆபிரகாம் தான் சொல்லி முந்துறாரு. ஏன்? அவரு வேணாப்பா, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரபலமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் லோத்து வாக்குவாதம் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். லோத்துனுடைய மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாளைக்கு ஒரு இந்த ஆபிரகாம் கூட இருந்துட்டு இதே மாதிரி இந்த ஆள் கூட நீ போயிட்டே இருப்ப, கொஞ்சம் கூட உனக்கு அப்படியே கொஞ்சம் பிரபலமா ஒரு பிக் ஷாட் ஆகணும்னு உனக்கு கிடையாதா? அப்படியே கொஞ்சம் போனோம்னா அங்க போனோம்னா இது பாரு அங்கெல்லாம் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ஆபிரகாமோட பெரிய ஆள் ஆகிடலாம் தெரியுமா உனக்கு? நீ உனக்கு நீ இல்ல, நீ சும்மா இந்த ஆபிரகாமே பிடிச்சுன்னு கிடக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கதான் ப்ரோவோக் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்து மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வரும். உடனே அதனுடைய ரிசல்ட் எப்படி வருது பாருங்க. உடனே இது சொன்னதுதான் தாமதம். உடனே லோத்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, உடனே ஆபிரகாம் ஒண்ணு சொல்ல, ஆபிரகாமா இருக்கிற பெரியவர் அவர் தான் சொன்னாங்க, எப்பா நீ என் கூட வந்தவன் தான், இந்த பாரு அந்த இடத்த எடுத்துன்னு போ அப்படின்னு ஆபிரகாம் சொல்லியிருக்கணும். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, நான் அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன்.
நான் அந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே லோத்து 10ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொடிந்திருக்கிறதா கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பார்த்தாருல. பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஆஹா இங்க போனா நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல பெரிய ஆள் ஆயிடலாம். நல்ல பிரபலமானவர் யாரு? லோத்து. லோத்து அவர் ஒரு பெரிய பிரபலமானவர். இந்த லோத்து ஒரு பிரபலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாயிடலாம், நல்ல பிரபலமாயிடலாம். உடனே லோத்து என்ன பண்ணாரு பாத்தீங்களா? வேதத்துல அப்படி எழுதல. ஆனா அது உள்ள ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ள எப்படி மறைச்சு வச்சிருக்காரு பாருங்க. அவனுடைய இருதயத்துக்கு உள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னா, அங்க போனா இங்க இருந்தா இவரோட ஆபிரகாம் கூட இருந்தா எப்ப நான் போய் பிரபலமா வர்றது, நான் எப்ப அதுன்றது, நான் தனியா நான் போகணும், நான் போய் பிரபலம் ஆகணும், நான் நல்ல பிரபலம் ஆகணும். எனக்கும் இந்த இது இல்ல, இன்னும் நிறைய இதாகணும், நிறைய இதாகணும், பிரபலம் ஆகணும். நான் உன்னை எங்க கொண்டு போனது? உன்னை பிரபலம் உன்னை எங்கே கொண்டு போனது? நீ தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தியா? இல்ல உன் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்தா அந்த 2 பிள்ளைங்களை தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வளர்ந்தாங்களா? இல்ல உன்னுடைய மனைவி இருந்தாலும் உன் மனைவி தான் தேவனுக்கு பயப்படுற பயத்துல வளர்ந்தாலும்? ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போன பின்பு அவனுடைய பிள்ளைகள்லாம் தேவனுக்கு இப்படி இருந்தாங்க, அவன் மனைவி இப்படி இருந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கா? இல்லையே. உன் பிள்ளைகள் பின்மாற்றத்துல போனாங்க, உன் மனைவி பின்மாற்றத்துல போயிட்டா. நீ அங்க போய் நின்று அங்க இருக்கிற அவங்க இருக்கிற வாதையை பார்த்து நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்துல வாதிக்கப்பட்டான்னு எழுதப்பட்டிருக்கு. நீ வளர்ந்தியா? நீ இல்லையே. ஆபிரகாமோடு கூட உன்னை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன, நீ பின்மாற்றத்துல போயிட்ட. ஏன் போன? ஏன் பின்மாற்றத்துல போனேன்? ஏன்னு சொன்ன, பிரபலமாய் இருக்க விரும்பினதுனால. அதனால என்ன, அப்படிப்பட்ட எண்ணெய் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வரும்னா வாக்குவாதம் பண்ணுகிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட எண்ணெய் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா யுத்தம் பண்ணுகிற மனுஷனா இருப்பாங்க. நான் இதுவா இருக்கணும், நான் பிரபலமா இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, மோசையில இருக்கும்போது கூட அங்க மோசை கிட்ட இருக்கும்போது அங்க தாத்தான் ஆபிரகாம் அந்த இவங்கெல்லாம் இருந்தவங்க கோராது இவங்கெல்லாம் என்ன பண்ணா அவன் மோசையோடு கூட இருந்தேன். மோசையே எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா, நீ எனக்கெல்லாம் ஒண்ணு, நான்லாம் பிரபலமாக விரும்பாதவன். நீங்க தான் இப்ப நான் ஜனங்களுக்கு மேல உயர்த்துறீங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீங்க தேவன் உங்களை எதனால நீ இருந்துங்க, நான் நான் கையை கட்டி பேசாம இருந்துப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு தேவன் ஒருவர் போதும், எனக்கு அவர் ஒருத்தர் போதும். பாருங்க ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு பாருங்க. லோத்து அதை தெரிந்து கொள்கின்ற வேலை கொஞ்சம் கூட ஆபிரகாமுடைய இருதயம் சலனமாகவே இல்லை. ஐயோ நீர்வளம் பொழிந்து இருக்குது, இதுல பார்த்தா ஏதேனும் இந்த தோட்டம் போல இருக்குது, கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கு, ஐயோ லோத்து இதை தெரிஞ்சு கொள்றானே அப்படின்ட்டு ஏதாவது அவனுக்குள்ள ஒரு இடம் இருந்தா நோ 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 நோ, நான் இதுவே இல்லை, நான் பிரபலமாக விரும்பவே இல்லை. அது இன்னொரு உதாரணம் கூட காண்பிக்கிறோம் அடுத்த அதிகாரத்திலே பாருங்க. அடுத்த 14ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய ஒரு இதை பார்த்தீங்கன்னு சொன்னா 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவர்களில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன், என் கையை உயர்த்துறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொடுத்து நான் பிரபலமாகணும்னு அவசியம் கிடையாது. நீ இதை கொடுத்துட்ட, இப்ப ஆபிரகாம் எப்படி தெரியுமா இவ்வளவு பிரபலமானது, எவ்வளவு இதுவும் வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லாதபடிக்கு நான் என்ன பண்றேன், என் கையை உயர்த்துறேன் அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாம், லோத்து. ஆபிரகாம் எப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதம் என்ன எழுதிச்சுன்னா, தேவன் ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பிச்சார். 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 13-14 பாருங்க. 13-14 ஆதியாகமம் 13-14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து. அப்படின்னா தேவன் ஆபிரகாமோடு கூட தேவன் ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பித்தார். லோத்து இல்ல. ஏன்? அவன் பிரபலமா இருக்கணும், அவன் மேல ஆத்துமா பிரியமா இல்லை, எனக்கு அவன் மேல பிரியம் இல்லை. ஏன் அவன் பின்வாங்கி போயிட்டான், முன்ன மாதிரி இல்லை அவன்.
அவன் பின்மாற்றத்துல போயிட்டான், அவன் பின்வாங்கி போயிட்டான். அதனால தேவன் பின்வாங்கி போவாயானால் உன் பேர் என் ஆத்துமா பிரியமாயிராது. நீ பின்வாங்கிட்டான். அதனாலதான் தேவன் அப்ப ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் அப்படி இல்லை, அவன் பின்வாங்கி போகல. ஆபிரகாம் என்ன பண்ணா, அவன் பிரபலமாய் இருக்க விரும்பல. அதனால ஆபிரகாமோடு கூட தேவன் பேச ஆரம்பிச்சார். பார்த்துருக்கீங்களா? லோத்து தேவன் கடைசியில் என்னாச்சு? உன் பிள்ளைங்க சோதோம் குமாரர் நேரா போய் கூடாரம் போட்டேன். உன் மனைவி உப்பு தூணாய் மாறி போனார். உன் பிள்ளைகள் பிள்ளைகள் ஒரு இதுவா ஒரு தவறான ஒரு இதுல போக ஆரம்பிச்சாங்க. கடைசியில நீயே தவறி போகிற ஒரு மனுஷனா இருந்தா, நீயே பின்மாற்றத்துல விழுகிற மனுஷனா இருந்தா. இதுக்கெல்லாம் ஒரு ஆணிவே என்ன, ஒரு கட்டி இருக்குதுன்னா அந்த கட்டில நம்ம என்ன பண்ண, மேல இருக்க சீடு மட்டும் பிதிக்க எடுக்கக்கூடாது. அந்த சீடு அது அப்படியே விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த இடத்துல எதனா வரும், இல்லைன்னா அந்த இடத்துல வேற புண்ணு இதாயிடும். அதனால என்ன பண்ணணும்னா அந்த ஆணி வேற கண்டுபிடிக்கணும். அந்த கட்டி கிட்ட என்ன ஆணி வேர் இருக்குன்னு பார்க்கணும். அந்த இதை ஆணி வேற எடுத்து அதை பிதுக்கி அதை வெளியே எடுக்கணும். அப்போ இவர்கிட்ட இருந்த என்ன ஆணி வேறு என்ன, நீ ஆபிரகாமை விட்டு போய் பிரபலமாய் இருக்கணும், நான் போய் அவர் நல்ல பிக்ஷான், நான் அவர் பிரபலமாய் இருக்கும். தேவன் பார்த்தார். அவர் மாறாதவர்ல. அன்னைக்கு தன்னை உயர்த்தனவன், மேலாக உயர்வன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாய் இருக்க விரும்புன்னு தேவன் அகாதமான பாதாளத்துல தனது போல அன்னைக்கு யோபு லோத்தும் கூட என்ன பண்ணாருன்னா அகாதமான பாதாளத்துல போனார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் ஜாக்கிரதையா பின்வாங்கி போகணும். நாம் பின்வாங்கி போகிறவர்களா இருக்கும். பின்மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். தெரியவே தெரியாது. இது நான் சொல்றேன்னா இது தெரியவே தெரியாது. தேவன் நம்மை கண்களை திறக்கலன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நான் நல்லாதான் இருக்கிறேன், நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல என்ன கேபிட்டல் பி பிரதரா காட்டிடுவேன். ஏதாவது ஒரு இடத்துல என்ன கேபிட்டல் எஸ் சிஸ்டரா காட்டிடுவேன். ஏதாவது ஒரு இடத்துல என்ன முன்னிலைப்படுத்தி காட்டுகிறோம்னா நான் இருந்துருவேன். அதுதான் நான் ஜாக்கிரதையா இருக்கேன். அதனாலதான் லோத்து அந்த மாதிரி ஆயிட்டேன். அதே மாதிரிதான் உங்களுக்கு தெரியுமா, அதே மாதிரிதான் எல்லாருமே. இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு காட்டுறோம் பாருங்க. இன்னொருத்தர் நல்லா இருந்தோம். அதை 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை காணும். ஒரு சில இதை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வார்த்தை இருக்கு. 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. 5:27. 2 ராஜாக்கள் 5:27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இப்படி போயிட்டான் பாருங்க. உங்க தேசம் போய் எப்படி போனாங்க. பரிதாபம் பரிதாபம் பரிதாபம். ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசியோடு கூட இருந்தவன். அந்த தீர்க்கதரிசியோடு கூட இருந்து நல்லா இருந்தான். கையில ஒண்ணுமே இல்லை, நல்லா ஆரோக்கியமான கைகள், தீர்க்கதரிசி கொடுக்குற நல்ல சாப்பாடு, நல்ல இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருந்தான். அவன் முடிவு என்ன தெரியுமாச்சு? தீர்க்கதரிசி விட்டு பிரிகிறதுக்கு முன்பாக அவன் நல்லா இருந்து அவன் சரீரத்துல உருவழிந்து போனது. குஷ்டரோகியாய் மாறினான், உணர்வு இழந்து போயிட்டான். அது வரைக்கும் தீர்க்கதரிசியோடு கூட இருந்தவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகத்தை பார்த்தவன், தேவனுடைய வார்த்தைகளை பிரத்யேகமாய் அவர் மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்தவன். இப்ப அன்றைக்கு அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அப்படின்னா என்ன? அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து வெளியே தீட்டுன்னு சொன்னோம்னா எல்லாரும் ஓடி போகணும். இந்த மாதிரி அவனுக்கு இது இருக்காது. ஏன் அது மாதிரி மாறி போனான்? கேசி ஏன் மாறி போனான்? எதனால மாறி போனான்? ஏன் மாறி போனான்னா நாகமான் குஷ்டரோகி, சீரியாவின் படைத்தலைவன் வந்தான். ஏதோ ஒண்ணு, அதெல்லாம் நிறைய கதை. வந்தான், பார்த்தான், சுகமடைஞ்சு போனவொன்னு கொஞ்சம் காசு கொடுத்தான். தீர்க்கதரிசி சொன்னாரு, உன் காசு வேணா ஒண்ணு எடுத்துன்னு போப்பான்ட்டாரு. அவன் எடுத்துன்னு போனான். இவர் ஒண்ணு பார்த்தாரு. பார்த்து அவன் பின்னாலேயே ஓடி போயிட்டு அவங்ககிட்ட காசு எடுத்துன்னு பையன் தன் கூடாரத்துல வச்சுட்டு இவருக்கு தலைவர்கிட்ட நிக்கிறாரு. அவன் அவரும் கேட்கிறாரு. கேட்டவுடனே அவன் எதுலாம் அவன் சொல்லலை. அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஐயா எனக்கு எவ்வளவு நாள் நான் உங்க கூடவே இருக்கிறது, ஏதோ நீங்க கொடுக்கறது ஏதோ நீங்க ₹1 ₹2 இல்ல ஒரு ₹5 ₹10 நீங்க கொடுக்கறது நான் எப்ப இப்படி வச்சு நான் எப்படி இருக்கேன்? எனக்கு மத்தவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க, அவங்க பெரிய பெரிய இதெல்லாம் கட்டாங்க. நானும் கொஞ்சம் பிரபலம் ஆகணும், நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்.
நான் ஒரு ஃபேமஸ் ஒரு இவனா மாறணும். அதனால அந்த ஃபெமிலியாரிட்டி, இன்னும் சொல்லப்போனா அந்த ஃபெமிலியாரிட்டி, எனக்கு அந்த பிரபல்யம், எனக்கு அது வேணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இப்ப இதே உங்ககிட்ட நான் எந்த காலத்துல நான் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டையாண்டியே தான் உட்காந்துக்கணும். நான் அப்படியே தான் இருந்திருக்கணும். நான் கொஞ்சம் பிரபலமாகணும்ல, அதுக்காக என்ன பண்ணேன், இந்த பொண்ணு பொருள் இருந்தா கொஞ்சம் பிரபலம் ஆயிடலாம்னு நினைச்சு நான் அங்க ஓடுனேன். என்ன நடந்தது? பிரபலமாகி நினைக்க ஓடுனேன். கடைசியில என்ன ஆயிடுச்சு? அந்தோ பரிதாபம். நீ பிரபலமாக வேண்டிய நீ பழமொழிய நிந்தையும் பழமொழியாய் மாறி போனாய். பிரபலமாய் இருக்க விரும்பின நீ கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, நீ அப்படியே இருந்திருந்தீன்னா உனக்கு கடைசியில என்ன தெரியுமா? ஒரு சமயம் இந்த தீர்க்கதரிசி ஆனவன் தேவன் இந்த இவரை எடுத்துக்கொண்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருப்பான்? உண்மை உத்தமமாய் இருந்தான் கேயாசி. கேயாசின் மேல என் ஆவியை நான் வைப்பேன்னு சொல்லிட்டு தேவன் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருப்பாரப்பா. ஆனா பிரபலத்தின் நாடி ஓடுனதால நீ கீர்த்தியாகவும் இல்லை, புகழ்ச்சியாகவும் இல்லை. நீ அடையாளமாகவும் பழமொழியாகவும் மாறி போயிட்டே பாருங்க. அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அவன் மேல பிரியமா இல்லவே இல்லை. அவன் பின்வாங்கி போயிட்டான். தேவன் அவன் மேல பிரியமா இல்லவே இல்லை. இதெல்லாம் பேசும்போது நீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் என்ன எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இப்படி சாத்தான் இப்படி வஞ்சகமாய் உங்களிடத்துல அருமையான குடும்பங்கள் ஆகிய உங்களை கூட என்ன பண்ணுவோம்னா பின்வாங்கி போகிறவனா எங்களை மாத்திடுவான். தேவனுக்கு பிரியமில்லாத என்னுடைய இருதயத்தினுடைய ஆதங்கம் என்னன்னா, சிஎஃப்எஃப்ஜில இருக்கிற நீங்க யாரும் சரி, ஒரே ஈவன் இத்தனை குடும்பங்கள் நீங்க கூடியிருக்கிற ஒருத்தரும் கூட சரி, தேவனுக்கு இவர்களை பிரியமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிடவே கூடாது. தேவன் இவங்க அத்தனை பேரும் எனக்கு பிரியமானவர்கள், பின்வாங்கி போகாதவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி வளருகிறவர்கள் அப்படின்ற ஒரு இது சீல் தேவன் உங்க எல்லாரும் மேலும் குத்தணும். அதுக்கு இருக்கிற அபாயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தாரு. கேயாசி போயிட்டான், பின்வாங்கி போயிட்டான். உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா அந்த இடத்துல என்ன நடந்தது? இன்னொரு புதிய ஏற்பாட்டுல ஒரு குஷ்டரோகியை காட்டுற பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்க. மார்க் 1:39 பாருங்க என்ன எழுது. கலிலேய நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகியாக ஒருவன் அவரிடத்தில் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிற அவருக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய், நல்லா கவனிங்க இந்த வார்த்தை பாருங்க. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். பாருங்க, தன்னை பிரபலமாக்கிக் கொள்ளல, தேவனை பிரபலமாக்க தொடங்கினான். பிரசித்தம் பண்ணா இயேசுவை பத்தி அப்படியே தன்னை அது வரைக்கும் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவன் அது வரை எப்படி ஆனான்னு தெரியாது. ஆனா அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, தன்னை பிரபலமாக்குகிறதுக்கு அவன் மறுதளித்து தேவனை பிரசித்தம் பண்ண தொடங்கிட்டான். அதனால அவர் என்ன சொல்றேன்னா, அவன் எங்கேயும் அந்த ஒண்ணுல என்ன எழுதிருக்குன்னா, அவரை பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அவரை தேவனை எங்க பாரு தேவனை பிரபலமாக்கிட்டான். அங்க போயிட்டு நான் குஷ்டரோகியா இருந்தேன் அப்படி இல்லை. இல்ல, இயேசு எங்க போனாலும் அவரை பிரபலமாக்கிட்டான். ஏன்? குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையானான். அவன் ஏன் அவன் பிரபலத்தை விரும்பல. அவன் பிரபலத்தை விரும்பாதனால என்ன பண்ணா, தேவனை பிரசித்தம் பண்ண தொடங்கி விட்டான் அவன். பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கும் கூட இது நடக்கும். இன்னைக்கும் கூட நடக்கும். பிரபலத்தை விரும்பாத பிரபலத்தை மறுதளிக்கிற எந்த சகோதரனோ சகோதரியோ யாரா இருந்தாலும் கூட சரி, அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை அவர்கள் பிரசித்தம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. தேவன் பெரிய பரவர். தேவனை பிரசித்தம் பண்றதுக்கு யார் தேவனை பிரசித்தம் பண்ண முடியும்? அவங்க தான் தேவனை பிரசித்தம் பண்ணுவாங்க. அவங்க தான் தேவனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இது வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தோம், ஐயா அம்மா கொஞ்சம் காசு போடுங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாலும், இப்ப என்ன பண்ண, தேவனை நீக்கணும்னு என்ன பண்ணணும், ஐயா அம்மா எல்லாம் கிடையாது. அவர் தேவனை அவன் புகழ ஆரம்பித்தான். தேவனை அவன் போற்ற ஆரம்பித்தான். புகழ பிரசித்தம் பண்ணிட்டான். அவன் பிரசித்தம் பண்ணிட்டான்.
பார்த்துருக்கீங்களா? தெரியும் மாணவர்களே, பிரபலமாய் இருந்த விரும்பாத ஒருவன் என்ன பண்ணனா, இயேசுவை பிரசித்தம் பண்ண தொடங்கினான். நீங்களும் கூட அப்படிதான். நீங்க ஒவ்வொருவரும் நீங்க ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவீங்கன்னா, தேவனை நீங்களும் கூட பிரசித்தம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நீங்களும் மாறுவீங்க. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருவார். எல்லாம் ஒண்ணு நிறைய இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு கடைசியா ஒண்ணு சொல்லி ஒரு இதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். நிறைய அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னொருத்தன் தன்னை பிரபலம் ரொம்ப பிரசித்த மன்றத்துல ரொம்ப கிங் யார் தெரியுங்களா? வெரி படா படா மேன். அவர் வந்து பெரிய பெரிய ஆள். அவர் பிரசித்த மன்றத்துல பெரிய ஆள். அவர் எங்க போனாலும் அவர் பிரசித்தம் பண்ணுவார். யாருன்னா ராஜாவாகிய சவுல். அங்க பாருங்க, அவர் என்ன 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். இங்க பாருங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான். இதனால அவர் வந்து தன்னை பிரபலப்படுத்துறார், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நிறைய காட்டியிருக்கலாம். அதனால என்ன நடந்தது தெரியுங்களா? அடுத்த வசனம் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 16:14 பாருங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்க எதனால? ஜெயசம்பம் தன்னை பிரபலப்படுத்துற உன்னை வந்து நான் அப்படின்னு பெரிய இது அவனை பிரபலப்படுத்தி காட்டுறேன். உடனே எங்க என்ன, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலைகழித்தது அப்படின்னு எழுதுறாரு. அவன் வந்து போயிட்டாரு. அவனு இப்ப பாருங்க என்ன முடிவு என்னாச்சு பாருங்க. 28 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. சவுல் பெலிஸ்தேரின் பாலத்தை கண்டபோது பயந்தான். ஒரு காலத்துல இந்த பெலிஸ்தீரை துவம்சம் பண்ண ஆளு. ஒரு காலத்துல பெலிஸ்தீன் இவனை பார்த்து பயந்துட்டு இருந்தான். இப்போ சவுல் அந்த பெலிஸ்தீரை பார்த்து பயப்படுகிறான். அவன் இருதயம் மிகவும் தத்தளிக்குது. ஒரு நாள் அவன் இருதயம் அப்படி இல்லை. ஆனா இப்போ வந்து பின்மாற்றத்துல போயிட்டான். பின்வாங்கி போனதுனால அவனுக்கு பயம். எப்பவுமே சொல்றேன், பின்வாங்கி போகிற மனுஷர்களுக்கெல்லாம் பயம் இருந்து கொண்டே இருக்கும். அவங்க இருதயம் தத்தளித்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன பண்ண, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினாவது தீர்க்கதரிசிகளால் மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். எங்க போயிடுச்சு பாருங்க, எங்க போனா போயிட்டுங்க. கடைசியில குறி கேட்கிற ஆளுகிட்ட போய் நின்ட்டான். ஏன்? பின்மாற்றம். உன் பின்மாற்றம் எதனால வந்தது? பின்மாற்றம் நீ அங்க போனாலும் உனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுற. நீ பிரபலமா இருக்கணும்னு நீ விரும்புற. நீ வந்து யூ டோன்ட் வாண்ட் டு பி an ordinary brother. நீ வந்து ஒரு சாதாரண ஒரு சகோதரனா இருக்க விரும்பல. நீ வந்து அங்க போய் ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுற. தேவன் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு விலகினார். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்தது. எல்லாம் பயப்படுறோம். எந்த பெலிஸ்தீனை பார்த்து அவன் இருதயம் உறங்குண்டு இருந்தோம், அந்த பெலிஸ்தீனை பார்த்தோன்னு பயப்படுறான். அவன் இருதயம் தத்தளிக்குது. அவனை பார்த்து கேட்கறான், ஒன்னும் கிடைக்கல. கடைசியில போய் குறி சொல்ற ஆளுகிட்ட போய் நிக்கிறான் கடைசியா. ஆமா பிரியமானவர்களே, பிரபல்யம் அப்படிதான் பண்ணிட்டே இருக்கும். தெரியுமா? அப்படிப்பட்டதான இது இன்னும் நிறைய இருக்கு. நிறைய வேதத்துல நிறைய உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். தாவீது பிரபலத்தை விரும்பினாரு. என்ன பிரதர் புதுசா கதை விடுறீங்களா? இல்ல, தாவீது பிரபலத்தை விரும்ப கடைசியில் மனம் திரும்பினாரு. அதனால என்ன, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அதுல போட்டுருவோம். 2 சாமுவேல் 24 கடைசி அதிகாரம். அங்க பாருங்க, தாவீது அவன் வாசிங்க. 2 சாமுவேல் எடுத்துங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல அப்ப என்ன சொன்னா, அவன் வேலைக்காரன் சொல்றான் பாருங்க. 3வது வசனம் 24:3. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் அவன் சொல்றான் பாருங்க, எப்படி என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? ஏன் ராஜா இப்படி விரும்புறீங்க? பாருங்க எவ்வளவு இதுவா சொல்றான். ஏன் ராஜா
ஆண்டவர் தான் உங்களை இவ்வளோ வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8 ஒரு 5 13 லட்சம் பேரை போர் சேவகரை 13 லட்சம் பேரை விழுந்துருக்கிறாரு. இன்னும் ஏன் நீங்க போய் என்ன சொல்றீங்க? ஏன் பிரபலமா இருக்கணும்னு விரும்புறீங்களோ? பிரபலமா இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ? அவன் சொல்றான், வேணாம், இந்த பிரபலம் உங்களை வேற எங்கன்னா கொண்டு போயிடும், வேணாம் ராஜா வேணாம் அப்படின்னு சொல்றான். தாவீது கேட்கல, எண்ணிட்டு வா, போய் எண்ணி வா அப்படின்னாரு. போனா என்ன கூட தாவீதனுடைய இருதயம் வாதித்தது. வேற என்ன தெரியுமா சொல்லுது? அங்க தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணாரா? 10ஆம் இவ்விதமா ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். ஏன் தாவீது வாதித்ததுன்னு சொன்னா, தேவன் அவர்கள் மத்தியில என்ன பண்ணாருன்னா, தேவன் அவங்க மத்தியில அங்க கொள்ளை நோயை தேவன் அமைச்சிட்டாரு. எல்லா ஜனங்க கிட்டத்தட்ட 75,000 பேர் அவுட்டு. 75,000 பேர் நினைக்கிறேன். 13 லட்சம் பேர் இருந்த இடத்துல 70,000 பேர் அவுட்டு. இப்ப பாருங்க, இப்ப என்னாச்சு? தாவீது இருதயம் அப்பதான் சொல்றான், நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் தான் பிரபலத்தை விரும்பிட்டேன் ஆண்டவரே, நான் தான் விரும்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தாவீது கதறான். நான் தான் பாவம் செய்தேன். தேவன் அதுக்கு சொல்யூஷன் தான் கடைசி 17 கடைசி 25 அங்க கடைசி அதிகாரம், இஸ்ரவேலின் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. எப்ப நிறுத்தப்பட்டது? நான் பிரபலத்தை தேடுறவன், நான் பிரபலமா இருக்க விரும்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனுக்கு முன்பாக அவனை அறிக்கையிடும்போது என்ன பண்ணான்னா, தேவன் வாதையை நிறுத்தினார். தேவன் வாதையை நிறுத்தினார். வந்துருக்கீங்களா? இதேதான் எல்லாமே பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு. பவுல் எப்படி இருந்தாருன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார். ஏன் தெரியுமா பவுல் அப்படி இருந்தாரு? பவுலுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், இந்த கடைசி அந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 14 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் பாருங்க. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்த ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தேர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தேருடைய கோவில் பூஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமிட்டு, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆமா போடுங்கப்பா, ஆமா எங்களுக்கு போடுங்க, எங்களை பாருங்க எப்படி அப்படின்னா, எங்களுக்கு போடாதீங்கப்பா, நாங்க சாதாரண ஆளுங்க, உங்களை போல ஒரு மனுஷனுங்க தான் நாங்க. எப்படி பவுலும் பர்னபாவும் எப்படி பாருங்க, அந்த பிரபலம் வரும்போது எப்படியா அவங்களை மறுதளிக்கிறாங்க பாருங்க. அதனால்தான் தேவனை அவங்க அறிகிற அறிவுல வளர்ந்தாங்க. பின்மாற்றத்தில் பவுல் நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட நான் நினைக்கிறேன், சிஎஃப்ஜியில் இருக்கிற நீங்க எல்லாரும் இதே எண்ணத்துல நீங்க வளரணும். தேவன் உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்லணும், நான் இவங்க என் ஆத்துமா இவர்கள் மீது பிரியமா இல்லைன்னு அவர் சொல்லாதபடிக்கு என் ஆத்துமா இவர்கள் மேல பிரியமா இருக்கிறது. ஏன் அன்றவரே, உங்க ஆத்மா இவங்களை பின்வாங்கி போனவர்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சிஎஃப்ஜியில் இருக்கிற சகோதர சகோதரிகள்லாம் அவங்க எப்பவுமே ஏறு முகத்துல தான் அவங்க இருக்கிறவங்க என்பதை தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாய் சொல்லி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் எடுத்து உபயோகப்படுத்தும். ஒரு நாளும் ஆண்டவரே பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடிக்கு
தேவனுடைய ஆத்துமா ஆண்டவரே இந்த சகோதரர்கள் சகோதரிகள் அந்த குடும்பத்தார் ஒவ்வொரு மீதும் பிரியமாய் இருந்து அவர்களை நடத்துகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.